ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குட் நியூஸ், ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் கன்ஃபார்ம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து பயணிகளும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை பெறலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தினமும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் ரயிலில் பயணம் செய்கின்றனர். ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்ய வேண்டும் என்பது அவசியம். ரயிலில் பயணிக்கும் பலர் உறுதியான டிக்கெட்டுகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இதுகுறித்து சமூக வலைதளங்களிலும் மக்கள் அடிக்கடி புகார் தெரிவிக்கின்றனர். நீண்ட நாட்களுக்கு முன்பதிவு செய்தாலும் அவர்களின் டிக்கெட் காத்திருப்பது பல நேரங்களில் நடக்கும். ஆனால் இப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அனைத்து பயணிகளும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை பெறலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயிலில் பயணம் செய்யும் அனைவரும் உறுதியான டிக்கெட்டுகளை பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விரும்புவதாக அவர் கூறினார். மத்திய அமைச்சர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், அடுத்த 5 ஆண்டுகளில் ரயில்வேயின் திறன் அதிகரிக்கப்படும். ரயில்வேயில் பயணம் செய்ய விரும்புவோர் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை எளிதாக பெற முடியும் என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சியின் வேகம் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றார். இதற்கு உதாரணமாக 2004 முதல் 2014 வரை 17,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மட்டுமே அமைக்கப்பட்டன. அதே நேரத்தில் 2014 முதல் 2024 வரை 31,000 கிலோமீட்டர் புதிய பாதைகள் கட்டப்பட்டன. மேலும் 2004 முதல் 2014 வரை சுமார் 5,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் 44,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் 2004 முதல் 2014 வரை 32,000 பெட்டிகள் மட்டுமே கட்டப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் 54,000 பெட்டிகள் கட்டப்பட்டுள்ளன என்றார். இந்நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து பயணிகளும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை பெறலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.